Fresnel diffractions, Fraunhofer diffractions பார்த்துட்டுமா? Yes, sir. Yes, sir. Fresnel diffraction என்னது? Source and screen finite distance இருக்கும் சார். Finite distance இருக்கும். அப்புறம் spherical waveform இருக்கும் சார். எல்லாமே தெரியும். அடுத்தது வேற ஏதாவது? Fresnel diffractionக்கு Fraunhofer diffraction Source and screen infinite distance. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் பார்த்துட்டோமா? No sir. டபுள் ஸ்லிட் பார்க்கல. பீட்டா மேக்ஸிமம் பார்த்துருக்கோம் பாரு. பார்த்துட்டேன் சார். அவ்வளவுதான். சிங்கிள் ஸ்லிட். நான் சிங்கிள் ஸ்லிட்டர் நம்மளுக்கு தேவைப்படுறத மட்டும் நான் சொல்லிடுறேன். அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் டைஃப்ராக்ஷனை வச்சு அது இன்டர்ஃபரன்ஸை வச்சு நம்ம ஃப்ரிஞ்ச் வித் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இன்டர்ஃபரன்ஸை வச்சு ஃப்ரிஞ்ச் வித் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட். இங்க டைஃப்ராக்ஷனை வச்சு நம்ம ஃப்ரிஞ்ச் வித் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அது என்னன்னா யங்ஸ் சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, இப்ப இது ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். சிங்கிள் ஸ்லிட் மட்டும் இருக்கு. இதுல இருந்து ஒரு ரேஸ் ஆஃப் லைட் பேரலா வருது. பேரலல் நல்லா பார்த்தோம்னா பேரலா ஒரு ரேஸ் ஆஃப் லைட் வருது. இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனும் வந்து என்ன பண்ண ஸ்பிளிட் பண்ணிக்கணும். இப்ப இன் கேஸ் இங்க வந்து 1000 ஸ்லிட் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கோங்க, 100 ஸ்லிட் இருக்கிற மாதிரி நடக்கும். அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சோர்ஸா கிரியேட் ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு சோர்ஸ், இது ஒரு சோர்ஸ். சும்மா புரிஞ்சுக்குங்க, இன்கேஸ் கொஸ்டின்ல கேட்டேன்னு எழுதிடும். சோர்ஸ், இது மாதிரி நிறைய சோர்ஸா நம்மளுக்கு கிரியேட் ஆகும். அப்ப இந்த ஸ்லீட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்லீட்ல வந்தோம்னா ஒவ்வொரு பாயிண்ட் சோர்ஸா ஆக்ட் ஆகும். அவ்வளவுதான். ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு புள்ளி மூலமாக, அதாவது வந்து ஒளியின் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா உருவாகும், ஆக்டிவேட் ஆகும். அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலமாக ப்ரொடியூஸ் ஆகும். இப்ப இதுல வந்து லாஸ்ட்ல பாருங்க, நான் நிறைய டைம் இது பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல சும்மா கன்சிடர் பண்ணுங்க. இதுதான் நான் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்னு நினைக்கிறேன். இப்போ டைரக்டா போகுது. இது ரெண்டா பிரிக்கிறேன். நல்லா பார்த்து ரெண்டா பிரிக்கிறேன், மூணா பிரிப்பாங்க, அது மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அப்ப ரெண்டா நான் பிரிக்கிறேன். இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொன்னா a/2. இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொன்னா a/2. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப். அப்ப எத்தனை இருக்கு நான் அப்ராக்சிமேட்லி ஒரு இது கொடுக்குறேன். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதனுடைய ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு நல்லா பாருங்க. இங்க இருந்து இங்க ஒரு ரேஸ் இப்படி போகும், இந்த ரேஸ் இப்படி போகும், இந்த ரேஸ் சும்மா நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இது போகும் பொழுது இதனுடைய ஆங்கிள் தீட்டா இருக்கு பாருங்க.
இப்ப இந்த a/2 a/2 பார்த்தீங்கன்னா அதே சம்திங் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கும். இதனால இந்த ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2ஆ பிரிப்பாங்க. அடுத்தது பார்த்தோன்னா 3ஆ பிரிப்பாங்க. அதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். இந்த இதுல பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்லேட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த துளைகளை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. அந்த 2ஆக பிரிக்கும் பொழுது மேல இருக்கக்கூடியது a/2, கீழே இருக்கக்கூடியது a/2 பிரிக்கிறாங்க. அப்ப பிரிக்கும் பொழுது அதனுடைய பாத் டிஃபரன்ஸ் எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னு சொன்னா இஸ் ஈக்குவல் டு λ/2 இருக்கு. அவ்வளவுதான். இதுதான் நம்மளுக்கு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இப்ப இதுல என்ன சார் கிடைக்கும் அப்பதானே நம்மளுடைய இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டார்க் ஃப்ரிஞ்சஸ் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் வந்துதா யங்ஸ் டபுள் ஸ்லிட்ல கரெக்டா? ஓகே. இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா மினிமம் மேக்சிமம் இப்படி இது மாதிரி ஒரு ஸ்லிட் கிடைக்கும். ஒரு இதுக்கும் சமமா இருக்கும். இதுதான் வந்து என்ன சொல்றோம்னா சென்டர் மேக்சிமம். இது வந்து மினிமம் நல்லா பாத்துங்க. ஓகே. இப்ப கொஸ்டின்ஸ்ல என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா மினிமம் கண்டிஷன் கேட்கறாங்க. கொஸ்டின்ல வந்து மினிமம் கண்டிஷன். மினிமம் எப்ப சார் கிடைக்கும்? இந்த மினிமம் டிஸ்ட்ராக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும் பொழுது. இந்த இதுல வந்து டைஃப்ராக்ஷன் நடக்குது. இங்க வந்து ஒரு குறுக்கீட்டு விளைவு நடக்கும். பட் மினிமம் எப்ப சார் நடக்கும் அப்படின்னு சொன்னா டிஸ்ட்ராக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும்போது. 1 மார்க் கொஸ்டின். அப்ப அதனுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னா a sin theta is equal to n lambda. a என்றது வந்து என்ன உங்களுக்கு தெரியும் width of the slit. a sin theta is equal to n lambda. அப்ப n என்றது என்ன சார் அப்படின்னு சொன்னா n is equal to 1, 2, 3, இங்க வந்து பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு சும்மா பிளஸ் ஆர் மைனஸ் 3, போயிட்டே இருக்கு. இது என்ன சார் அப்படின்னு சொன்னா இதுதான் வந்து கண்டிஷன் ஃபார் nth மினிமம். நல்லா பாத்துக்குமா. கொஸ்டின் கேட்டாங்கன்னா நியூமரிக்கல்ஸ்ல கேட்கலாம், இல்லைன்னா வந்து தியரிட்டிக்கல் பார்ட்லயும் கேட்கலாம். கண்டிஷன் ஃபார் nth மினிமானா a sin theta is equal to n lambda. சரிங்க சார், எனக்கு வந்து மேக்சிமம் வேணும் சார். ஓகே. அடுத்தது மேக்சிமம். மேக்சிமம் வேணும்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வேணும். அப்ப நம்மளுக்கு அதுக்கு என்ன சார் கண்டிஷன் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன பண்ணலாம்னா sin theta is approximately is equal to theta n is equal to அதே கான்செப்ட் தான் 2n plus 1 λ/2. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிஷன் ஃபார் இது எல்லாமே டைரக்டா கொடுத்திருக்க மாதிரி நான் கண்டிஷன் ஃபார் nth செகண்டரி மேக்ஸிமம். புரிஞ்சா பாருங்க. புரிஞ்சுதா? கண்டிஷன் ஃபார் nth மினிமானா இதுதான் ஃபார்முலாப்பா. கண்டிஷன் ஃபார் nth மினிமா அப்படின்னு சொன்னா திஸ் இஸ் த ஃபார்முலா. இங்க கண்டிஷன் ஃபார் செகண்டரி மேக்ஸிமம். செகண்டரினா இது பாருங்க, இது வந்து சென்ட்ரல் மேக்ஸிமா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரைமரி மேக்ஸிமா. அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா செகண்டரி. இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது செகண்டரி நெக்ஸ்ட் மேக்ஸிமம் எங்க சார் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா sin theta n is approximately is equal to theta n is equal to 2n plus 1 λ/2. எழுதிக்கலாமாப்பா?
Yes, sir. அவ்வளவுதான். Sir. வேற என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா ஓகே. சில டைம் இப்படி கேக்குறாங்க, கண்டிஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் மினிமா. மினிமான நம்மளுக்கு தெரியும், a sin theta is equal to n lambda. அப்ப n is equal to 1, அப்ப lambda வந்து அப்ப sin theta is equal to lambda by a. theta சொல்லிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆங்குலர் வித் கேட்பாங்க ஒரு கொஸ்டின்ஸ். நல்லா கவனிச்சுக்குங்க, இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க. ஆங்குலர் வித் இப்ப ரெண்டு கண்டிஷன்ல கேட்பாங்க. ஒன்னு பிரின்சிபல் மேக்சிமா அப்படின்னு சொல்லிட்டு அகலம் கேட்பாங்க, கோண அகலம் வித். ஓகேவா, அந்த கோணத்தால் ஏற்படுகின்ற அகலம், அந்த கோணத்தால் ஏற்படுகின்ற அகலம் வந்து ரெண்டு நடக்கும். ஒன்னு பிரின்சிபல் மேக்சிமா, எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா 2 θ இருக்கும். அப்ப 2 θ is equal to 2 into lambda by a. எஸ் சார், இங்க 2 θ இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த சென்ட்ரல் மேக்சிமம் இருக்குறீங்களா, சென்ட்ரல் மேக்சிமா, பிரின்சிபல் மேக்சிமா, சென்ட்ரல் மேக்சிமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்ப்ரெட்ஸ். சென்ட்ரல் மேக்சிமம் எப்பவுமே வந்து எவ்வளவு ஆங்கிள் இருக்குன்னா 2 θ என்ற ஆங்கிள் இருக்கும். ஓகே, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் மேக்சிமானா என்னன்னு தெரிஞ்சிச்சு. 2 θ is equal to 2 into lambda by a. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின், நியூமரிக்கல்ஸ்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரின்சிபல் மேக்சிமம் லீனியர் வித். இப்பதான் ஆங்குலர் வித் பிரின்சிபல் மேக்சிமா பார்த்தோம். நெக்ஸ்ட் லீனியர் வித். பிரின்சிபல் மேக்சிமா பார்க்கலாம். லீனியர் வித் பிரின்சிபல் மேக்சிமா. சார் கொஸ்டின்ல பாருங்க, ஆங்குலர் வித்தா லீனியர் வித்தா பாருங்க. அடுத்தது மேக்ஸ், கண்டிப்பா இது மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. மேக்சிமாவா பாரு, பிரின்சிபல் மேக்சிமம். அப்ப லீனியர் வித் அப்படின்னு சொன்னா 2 θ கூட d is equal to 2 into lambda capital D by a. That's all. எழுதிக்கலாமாப்பா? புரிஞ்சுதா? சிங்கிள் ஸ்லிட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், அதுக்காக தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு பாயிண்ட நான் கொடுத்துட்டேன். மினிமாவுக்கு என்ன கண்டிஷன், மேக்சிமாவுக்கு என்ன கண்டிஷன், மினிமாவுக்கு என்ன கண்டிஷன், மேக்சிமாவுக்கு என்ன கண்டிஷன். இப்போ இன்கேஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மேக்சிமா எங்க சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா n is equal to 1 ன்னு போட்டுருங்க. அப்ப 2 into 1, அப்ப 2 plus 1, அப்ப 3 lambda by 2. எனக்கு செகண்ட் மேக்சிமா எங்க சார் இருக்கும்? அப்ப n is equal to 2, அப்ப 2 into 2 5 lambda by 2.
தேர்ட் மேக்ஸிமம் எங்க சார் இருக்கும் 5 λ/2 அவ்வளவுதான். மினிமம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து 5th மேக்ஸிமம் எங்க சார் இருக்கும்? அப்ப n is equal to 5 அவ்வளவுதான். புரிஞ்சுதா? Yes, sir. ஓகே, நல்லா பாத்துங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த நான் சொன்னதை மட்டும் மைண்டுக்குள்ள இதை வச்சுக்கிட்டா முடிஞ்சு. ஆங்குலர் வித் பிரின்சிபல் மேக்ஸிமா 2θ, பிரின்சிபல் என்னது லீனியர் வித் பிரின்சிபல் மேக்ஸிமா 2θ into t 2 λ capital D by small. இதுக்கு தகுந்த ஒரு நியூமெரிக்கல்ஸ் மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூமெரிக்கல். A parallel beam of monochromatic light is incident on a narrow rectangular slit of width 1 millimeter when the diffraction pattern is seen on the screen placed at the distance of. The width principal maxima is found to be the wavelength. Okay, good. Yep, நான் இதுல எழுதணும். A parallel beam, first நான் இதை எழுதிடுறேன், அதுக்கப்புறம் தமிழ்ல சொல்லுறேன். A parallel beam of light is incident on a slit of width 1 millimeter. Of width 1 millimeter. When the diffraction pattern is seen, when the diffraction pattern is seen, எவ்வளவு எங்க சார் இருக்குன்னா எங்க டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் ஆன் த ஸ்கிரீன் seen on the screen placed at a distance of placed at a distance of 2 meters. The width of principal maxima is found to be found to be 2.5 millimeter than wavelength. என்னென்ன கொடுத்திருக்கான்னு தெரியுங்களா? பாருங்க, ஒரு நேராக வருகின்ற ஒரு கதிரானது ஒற்றை துளையில் ஒற்றை பிளவினுடைய அகலம் 1 மில்லிமீட்டர் ஒற்றை பிளவின் மீது படுகிறது. அதனால் அங்க டைஃப்ராக்ஷன் தலைவிளைவு ஏற்படுகிறது. அந்த தலைவிளைவு எங்க ஏற்படுதுன்னா ஸ்கிரீன்ல ஏற்படுகிறது. எவ்வளவு தொலைவுலன்னா டி 2 மீட்டர் தொலைவில் வச்சிருக்காங்க. அந்த பிரின்சிபல் மேக்ஸிமா சொல்லிட்டாங்க 2.5 மில்லிமீட்டர். தென் வேவ் லென்த் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. என்ன ஆன்சர் சொல்லும் போல நீங்களே சொல்லுங்க. என்னென்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க, சொல்லுங்க. கேபிட்டல் டி கொடுத்திருக்காங்களா? ஸ்லேட் ஆஃப் வித் கொடுத்திருக்காங்களா? ஸ்லேட் ஆஃப் வித் ஏ இஸ் ஈக்குவல் டு ஞாபகம் இருக்கா? எவ்வளவு இருக்கு? 2 வித் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1 millimeter, sir. 1 into 10 to the power of -3 meter. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கப்பா? அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? டிஸ்டன்ஸ். எதுக்கு எதுக்கும் அந்த துளைக்கும் அந்த ஸ்கிரீனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கேபிட்டல் டி. எப்பவுமே ஸ்கிரீன் டிஸ்டன்ஸ்னா கேபிட்டல் டி. 2 மீட்டர் கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? Principal maxima. பிரின்சிபல் மேக்ஸிமா கொடுத்திருக்காங்க. ஓகே, அதுக்கு ஒரு சிம்பிள் நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது. பிரின்சிபல் மேக்ஸிமானே எடுத்துப்போம்.
எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 2.5 into 10 to the power of -3 மீட்டர். என்ன கண்டுபிடிக்கணும்? lambda sir. லாம்டா. என்ன ஃபார்முலாவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆங்கிள் ஏதாவது கொடுத்திருக்காங்களா? ஆங்கிளை பத்தி சொல்லிருக்காங்க. அப்ப இது லீனியர். நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா width of the linear principal maximum எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இது வந்து லீனியர். ஏதாவது ஃபார்முலா தெரியுமா பாருங்க. 2 lambda d by h. ஓகே. therefore அதேதான் width of the principal maximum, அதுக்கு சிம்பிள் இல்ல, அதுக்காக தான் width of principal maxima is equal to 2 into lambda capital D by A. கரெக்டா? நம்மளுக்கு லாம்டா வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இப்படி width of principal maximum எவ்வளவு இருக்கு பாருங்க. 2.5 into 10 to the power of -3 is equal to 2 into lambda into capital D எவ்வளவு இருக்கு பாருங்க 2 மீட்டர் divided by A எவ்வளவு இருக்கு 1 into 10 to the power of -3. எனக்கு லாம்டா வேணும். அப்ப லாம்டா is equal to லாம்டா மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம்? 2.5 into 10 to the power of -3 into 10 to the power of -3. கரெக்டா? இது இந்த பக்கம் போயிடுச்சு. லாம்டா மட்டும் வேணும் 2 into 2 4 divided by 4. கரெக்டா பாருங்க. கரெக்டாப்பா? சப்ஸ்டிட் பண்ணுங்க எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 2.5 divided by 4 எவ்வளவுன்னு பாருங்க. 2.5 divided by 4. Zero point 62, sir. 0.62, sir. lambda is equal to 0.62 into 10 to the power of -6 மீட்டர். சார் இப்படி இருக்கு சார். இல்ல சார் எனக்கு ஆம்ஸ்டாங்ல இருக்கு. அப்ப ஆம்ஸ்டாங்னா எவ்வளவுப்பா? ஆம்ஸ்டாங்னா எவ்வளவு? 10 to the power of -10 sir. -10. அப்ப எத்தனை இருக்கணும்? 4 வேணும். அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1 2 2 1 2 4 into 10 to the power of -10 meter. Therefore lambda is equal to 6200 Armstrong. There doubt இருக்கா? எழுதலாமா? Yes, sir. Okay. அடுத்த क्वेश्चंस பாருங்க. When wavelength of wavelength (0.2 centimeter) is made incident normally on a slit of width (0.004 meter).
then sheet உடைய width வந்து 0.004 meter. Then the semi-angular width. Semi-angular width of central maximum. Of central maximum of diffraction pattern is சொல்லுங்க பாலா, என்ன கொடுத்திருக்காங்க? வேவ் லென்த். எதுவும் இல்லை, நம்ம டக்கு புரியுதோ இல்லையோ நம்ம அடுத்த நிமிஷம் எடுத்து எழுதலாம். வேவ் லென்த் கொடுத்திருக்காங்க. வேவ் லென்த் எவ்வளவு கொடுத்திருக்காங்கடா? 0.2 centimeter. 0.2 into 10 to the power of -2 meter. Incident normally அந்த ஸ்லீட் வித் என்னது? ஏவா? இப்ப ஏ இஸ் சார், இங்க பாருங்க டைஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால நான் சிங்கிள் ஸ்லீட் எடுத்திருக்கேன். இங்க இன்டர்ஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா நான் டபுள் ஸ்லீட் எடுத்துப்பேன். புரியுதா? அப்ப ஏ இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.004 மீட்டர் கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? நம்மளுக்கு என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. செமி ஆங்குலர் வித் ஆஃப் சென்ட்ரல் மேக்ஸிமம் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன். அப்ப ஆங்குலர் வித், அப்ப ஆங்குலர் வித்னா தீட்டா. கரெக்ட் தானே? கரெக்டா? ஓகே. அப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச வந்து சென்ட்ரல் மேக்ஸிமா உடைய ஃபார்முலா sin θ is equal to நம்மளுக்கு தெரியும் lambda by a. அப்ப θ is equal to sin inverse of lambda by a. lambda என்னது பாருங்க? 0.2. ஓகேவா? நம்ம இது பண்ணலாம்னா நம்ம 2 எடுத்துப்போம். இப்போ 2 into 10 to the power of -3 1 2 3. அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணலாம்னா 4 into 10 to the power of -3 எழுதிக்கலாமா? சார் மேக்ஸிமா தான சார் கேக்குறாங்க? என்னமா? மேக்ஸிமா கேக்குறாங்கல்ல சார்? சென்ட்ரல் மேக்ஸிமா டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம் பாருங்க. மேக்ஸிமா கேக்குறாங்க. questions சொல்லுங்க. ஓகே, கரெக்டா. மினிமம் மேக்ஸிமம் அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். மினிமம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப θ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா sin இன்வர்ஸ் ஆஃப் 1/2. sin in 1/2 எவ்வளவு இருக்கு? இப்ப θ இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரியா? அதே மேக்ஸிமம் கண்டுபிடிக்க சொல்றாங்க இல்லையா? அப்ப மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது நம்மளுக்கு தெரியும் ஒரு ஃபார்முலா. therefore θ is equal to, கரெக்ட் தானே? θ is equal to n கொடுத்திருக்காங்க. n கொடுத்தா நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, θ is equal to 2n plus 1 into lambda by 2a. கரெக்டா? கரெக்டாப்பா? அப்ப θ is equal to first தான் நம்ம செமி அப்படின்னு பார்த்தோம்னா first. அப்ப பார்த்தோம்னா 3 lambda divided by 2a. அவ்வளவுதான்.
இப்ப 3 into lambda எவ்வளவு இருக்கு பாருங்க. lambda நம்மளுக்கு தான் தெரியுமா 2 into 10 to the power of -3 divided by 2 into a எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா 4 into 10 to the power of -3. இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்ப 3/4 கிடைக்கும். 3/4 எவ்வளவுப்பா? எவ்வளவுப்பா? 0.75. 0.75. Therefore, theta is equal to sin inverse of 0.7. That's it. எழுதிக்கலாமா? சீக்கிரம் முடிச்சிடலாமா? ஓகே, அடுத்த கான்செப்ட் நீ புதுசா படிக்கிறது. நம்ம இதுல நிறைய கான்செப்ட். ஓகே, அடுத்தது வந்து ரிசால்விங் பவர். பிரித்தறியும் திறன். பிரித்து அறியும் திறன். அப்ப ரிசால்விங் பவர். அப்ப இந்த பிரித்தறியும் திறனுடைய ரிசால்விங் பவர் ஆஃப் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, அப்ப பிரித்தறியும் திறன். ஃபர்ஸ்ட் ஒன் மைக்ரோஸ்கோப். இது பிரித்தறியும் திறனம்னா டிஸ்டிங்கிஷ். அதாவது வந்து இப்படி இருக்கு ஒரு பொருள், இப்படி இருக்கு, நம்ம ஜூம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? பிரிக்கும். அப்ப இந்த பிரித்தறியும் திறன் தான். அப்போ நம்மளுடைய மைக்ரோஸ்கோப்பினுடைய பிரித்தறியும் திறன் எவ்வளவு சார்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ரிசால்விங் பவர் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா therefore ரிசால்விங் பவர் RP is equal to, நல்லா கவனிச்சுங்க, இந்த ஃபார்முலா கன்ஃபார்மா யூஸ் ஆகும். ரிசால்விங் பவர் RP is equal to 1/d is equal, இதுதான் ஃபார்முலா. ரிசால்விங் பவர் is equal to R is equal to 1/d. the distance, அதாவது இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பிரிக்கிறோம் இல்லையா, அந்த பிரிக்கிறோட டிஸ்டன்ஸ் வந்து d 1/d. இதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா dன்றதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே ஒரு ஃபார்முலாஸ் நம்ம டைரக்டா படிச்சிருப்போம். 1.22 எவ்வளவு டிஸ்டன்ஸ் பிரியுது? 1.22 divided by lambda 2 mu sin theta. இப்ப d-னா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. எழுதிக்கலாமாப்பா? Yes, sir. இந்த ஃபார்முலா நீ ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, நான் டைரக்டா சொல்லிடுறேன் பாருங்க. அப்ப ரிசால்விங் பவரை நான் என்ன எழுதுறேன்? பிரித்தறியும் திறனை என்ன எழுதுறோம்னா இஸ் ஈக்குவல் டு 2 mu sin theta divided by 1.22 lambda. எழுதிக்கலாமா? மியூனா என்னன்னு தெரியுமா? யாராவது சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க போல. மியூனா என்னன்னு? refractive index. Refractive index. அவ்வளவுதான். அப்ப therefore resolving power is directly proportional to refractive index. First point. Next, therefore resolving power is inversely proportional to 1/lambda. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கான்செப்ட், நிறைய இடத்துல கேட்கறாங்க. ஓகே, எழுதிக்கலாமா? அப்ப ரிசால்விங் பவர் ஃபார்முலா ஞாபகம் வந்துச்சா? சொல்லிக்கலாமா?
இந்த டின்றது வந்து டிஸ்டன்ஸ், அந்த பிரித்தறியக்கூடிய டிஸ்டன்ஸ், எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பிரிக்கிறோம் அப்படின்றத டிஸ்டன்ஸ். அப்ப d is equal to 1.22 lambda divided by 2 mu sin theta. எழுதிக்கலாமா? அப்ப இந்த ஃபார்முலால ரிசால்விங் பவர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ரிசால்விங் பவர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by lambda. ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. No, sir. சில பேர்த்துக்குலாம் புரியாது, என்னது புதுசா படிக்கிறீங்க பாத்துங்க. ஆனா ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ். இன்னைக்கு நான் டீச் பண்ணதுல அந்த டாபிக்ஸ்ல அந்த ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கன்ஃபார்மா எக்ஸாம்ல ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, நல்லா பாருங்க. அடுத்தது ரிசால்விங் பவர் ஆஃப் டெலஸ்கோப். Resolving power of telescope. இது என்ன சார்? அதேதான். Resolving power of telescope is equal to 1 by t, இங்க தீட்டான்னு எடுத்துக்கணும். அப்ப இங்க தீட்டா is equal to 1.22 lambda by a ன்னு இருக்கு. அங்க தீட்டா is அங்க எப்படி இருக்கு பாருங்க, d is equal to 1.22 lambda divided by mu 2 mu sin theta ன்னு இருக்கு. இங்க என்ன இருக்கு அப்படின்னா 1.22 lambda by a. அவ்வளவுதான். ஓகே, டவுட் இருக்கா? எழுதிக்கலாமா? அப்ப therefore resolving power is equal to a divided by 1.22 lambda. இதுல ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மட்டும் இருக்குப்பா. ஹை ரிசால்விங் பவர்னா என்ன சார்? ஹை ரிசால்விங் பவர் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா லார்ஜர் லைட், அதாவது வந்து நிறைய ஒளியை வந்து ஓரிடத்தில் குவிக்கக்கூடிய திறன் கொண்டது. நிறைய லைட், அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா லார்ஜ் லைட் கேதரிங் பவர். large light gathering power. ரே ஆப்டிக்ஸ்ல படிச்சிருப்போம் கேதரிங் பவருடைய ஃபார்முலா. அப்ப கேதரிங் பவருடைய ஃபார்முலா அப்ப சில டைம் எனக்கு இந்த கேதரிங் பவருடைய ஃபார்முலா கேக்குறாங்க சார். அப்ப இதை கால்குலேட் பண்ண சொன்னோம்னா therefore the gathering power is directly equal to pi a square divided by 4. இது ஒரு ஃபார்முலா. therefore இதுல தான் நம்மளுக்கு ரொம்ப நிறைய டைம் கேக்குறாங்க. therefore brightness அதிகமா இருக்கு சார். brightness is directly proportional to a square. எழுதிக்கலாமாப்பா? Yes, sir. அவ்வளவுதான் முடிஞ்சு. டெலஸ்கோப் வேற எதுவும் இருக்கு? ஒண்ணும் இல்லை. ஓகே, அடுத்தது இன்னொரு 1 மார்க் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. என்னன்னா நல்லா பார்த்தது, நம்மளுக்கு ரெசல்யூஷன், நம்மளுடைய ஹைனுடைய ரெசல்யூஷன், நம்ம ஐனுடைய பிரித்தெரிக்கும் திறன், ரெசல்யூஷன் ஆஃப் ஐ is equal to 1 arc. அப்ப நம்மளுக்கு 1 arc is equal to 1 degree by 60 seconds. இந்த அளவுக்கு தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா பிரித்து எரிக்க முடியும். ரெண்டு டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக் போலரைசேஷன். என்ன போலரைசேஷன் என்னப்பா தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம். துருவமாக்கல சார். என்ன சொல்லுமா? தலைவிளைவு சார்.
ஓகே, போலரைசேஷன். தல விளைவு அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, இங்க இதன் மூலியமா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஒளியானது தலை விளைவுக்கு உட்பட்டு இருக்கும். அப்ப பார்த்தோம்னா ரெண்டுல ஒளியானது 2 வகையா பிரிக்கிறோம். போலரைஸ்டு லைட், அன்போலரைஸ்டு லைட். சின்னதா நான் ஒரே ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மட்டும் படிச்சு சொல்லிடுறேன். வீட்டுல போனா படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் அன்போலரைஸ்டு லைட். தலைவிளைவுக்கு உட்படாத ஒரு அன்போலரைஸ்டு லைட். சின்னதா ஒரே ஒரு கான்செப்ட். இது ஒரு சோர்ஸ், பாயிண்ட் சோர்ஸ். இதுல இருந்து வரக்கூடிய ஒளியானது எல்லா திசையிலும் வரும். நல்லா கவனிச்சு, இது எல்லா திசையிலையும் வரும். இதுதான் அன்போலரைஸ்டு லைட். ஒரு ஒளியானது ஒரு ஒளிமூலத்திலிருந்து வருகின்ற ஒரு ஒளியானது அனைத்து திசைகளிலும் செல்கணும், எல்லா திசையிலும் செல்லும். அதுதான் என்ன அப்படின்னு சொன்னா அன்போலரைஸ்டு லைட். நெக்ஸ்ட் போலரைஸ்டு லைட் அப்படின்னா போலரைஸ்டு லைட் அப்படின்னு சொன்னா அனைத்து திசைகளிலும் செல்கின்ற ஒரு ஒளியானது ஒரே திசையில செல்லும். அதான் போலரைஸ்டு லைட். கண்ணெல்லாம் கூசும் பாத்தீங்களா? அது எதனால் ரீசன் அப்படின்னா, ஒரு ஒளியானது நம்ம ஒரு ஒளியை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு கண்ணு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா கூச ஆரம்பிக்கும். என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, அந்த ஒளியிலிருந்து வருகின்ற ஒளி கதிரானது அனைத்து திசைகளிலும் செல்லும் பொழுது நம்மளால ஒளியை பார்க்க முடியாது. அதே போலரைஸ்டு லைட். அப்ப பாத்தீங்க அப்படின்னா போலரைஸ்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நம்ம கார்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த கார்ல உட்கார்ந்து பார்த்தோம்னா இப்போ இத்தனை திசைகளிலும் செல்கின்றது பாத்தீங்கன்னா ஒரே திசையில கொடுக்கும். அதுதான் போலரைஸ்டு லைட். தல விளைவு அப்படின்னா என்னன்னா வேற எதுவுமே இல்லப்பா. ஒரு ஒளியானது எந்த திசையில போகுதோ இந்த திசையில போகுது அப்படின்னு தல விளைவு. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஞாபகம் வச்சுக்கோ சும்மா. இது ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ள நம்ம நுழையணும் அப்படின்னு சொன்னா கன்ஃபார்மா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இதுக்கு ஹைட்ல இருக்கிற மாதிரி தான். இப்ப இப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா நுழைஞ்சு போயிடலாம். கரெக்டா? இப்ப இங்க இருந்து என்ன பண்ண எல்லா திசையிலும் வரும் பொழுது கண்டிப்பா இதுக்கு வெளியில வரும் பொழுது ஒரே ஒரு திசை மட்டும் தான் வரும். அதுதான் இதெல்லாம் அன்போலரைஸ்டு லைட். இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ற சொல்றோம்ல, இதுக்கு நேம் தான் என்ன அப்படின்னு சொன்னா போலரைசேஷன். போலரைசர். இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த போலரைசர் வழியாக ஒரு ஒளியானது செலுத்தினால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஒரே திசையில் செல்கின்ற ஒரு ஒளியானது கிடைக்கப்படும். அந்த போலரைசர் என்னென்ன இருக்கு சார்? இப்ப புரிஞ்சுதுங்களா? அதுல போலரைசர் என்னென்ன சார் இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப நல்லா பாருங்க. இது ஒரு போலரைசர்னு வச்சு சும்மா ஒரு எக்ஸாம்பிள். இப்ப எனக்கு ஒளி இப்படி இருக்கு. அனைத்து திசைகளும் செல்கின்ற ஒரு ஒளி கிடைக்குது. இது இந்த போலரைஸ்ல கொடுக்கும் பொழுது கண்ணு கூசக்கூடிய ஒரு ஒளி. இப்ப இந்த போலரைஸ்ல கொடுக்கும் பொழுது எனக்கு ஒரு ஒளி ஒரே திசையில் வரும். இப்ப நம்மளுக்கு என்ன ஆகாது அப்படின்னு சொன்னா கண்ணு கூச ஆரம்பிக்கும். இங்க போலரைசர் என்னென்ன சார் யூஸ் பண்றாங்க அப்படின்றத மட்டும் இப்ப இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இங்க என்னென்ன சார் போலரைசர் யூஸ் பண்ணுவாங்க? நல்லா கவனிச்சுக்குமா. நான் நீட்டுக்கு தேவைப்படுற பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். இது தெளிவா நம்ம படிச்சோன்னா இட் இஸ் நாட் ஏ போர்டு மாதிரி நான் தெளிவா சொல்லல. உங்களுக்கு புரியுற மாதிரி என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நீட் லெவலுக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். நல்லா கவனிச்சுக்கங்க. உங்களுக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா புக்கை பாருங்க. அப்படியும் புரியலன்னா எங்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். கன்ஃபார்மா இது புரிஞ்சிடும். போலரைசர் ஃபர்ஸ்ட் என்ன போலரைசர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா டர்மலின் கிறிஸ்டல். One more question.
இப்ப இதுக்குள்ள கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது பிளைன் போலரைஸ்ட் லைட். சில பேருக்கு இது கன்ஃபார்மா புரியாது, நான் படிச்சிருக்க மாட்டேங்க. நெக்ஸ்ட் டர்மலைன் கிறிஸ்டல், அடுத்தது நைக்கல் பிரிசம், நைக்கல் பெட்டகம், நிக்கல் பிரிசம். இந்த நிக்கல் பிரிசம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா டு டிடெக்ட் பிளைன் போலரைஸ்ட் லைட். நெக்ஸ்ட் மூணாவது பாத்தீங்கன்னா தான் பெரும்பாலும் வந்து டர்மலைன் பெட்டகம் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா நெய்க்கால் பெட்டகம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இது ஒரு மூணாவது ஒன்று வந்து போலரைட். நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றதுலயே அதுதான் போலரைட். இது வந்து ஒரு தின் ஷீட்டா இருக்கும், ஒரு சின்ன ஒரு பேப்பர். நம்மளுடைய நம்ம கார்ல எல்லாம் வந்து கூலிங் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ற பாரு, அதுதான் அது. அப்ப போலரைடுன்றது வந்து பார்த்தோன்னா a thin commercial sheet. ஓகே, இதுல வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா டவுட் இருக்குங்களா? எழுதிக்கலாமா? எஸ் சார். ஓகே, இப்ப இந்த லைட் வந்து நம்மளுக்கு அன்போலரைஸ்டு லைட் வந்து போலரைஸ்டு லைட் வந்து நம்ம இந்த டர்மலைன் கிறிஸ்டல், நைக்கல் பிரிசம், போலரைட வச்சு தான் நம்ம என்ன பண்ண என்னது அன்போலரைஸ்ட் லைட்டை போலரைஸ்ட் லைட்டா மாத்தலாம் அப்படின்னு சொல்ற ஒரு பாயிண்டை விட்டுட்டு ப்ரூஸ்டர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து ரிஃப்ளாக்ஷன் லைட்டும் போலரைஸ்டு லைட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரிஃப்ளாக்ஷன் லைட் இப்ப பாருங்க, இன்கேஸ் இப்படி இருக்கு, சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு அன்போலரைஸ்ட் லைட் வருது. இது எல்லாத்தையும் பார்க்க முடியாது, ஒரு 2 டைமென்ஷன்ல நான் சொல்லிடுறேன். அன்போலரைஸ்ட் லைட் வருதுன்னு வச்சு இப்படி வருது. இப்ப இந்த ரிஃப்ளாக்ஷன்ஸ் நடக்கும் பொழுது அங்க போலரைஸ்ட் லைட்டா மாறிடும். ரிஃப்ராக்ஷன் நடக்கும் பொழுது கன்ஃபார்மா அங்க என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அன்போலரைஸ்ட் லைட்டா தான் இருக்கும். இது வந்து என்னது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். எப்ப சார் அது நடக்கும் அப்படின்னு சொன்னா அவருடைய கான்செப்ட் படி எப்ப நடக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு ஃபார்முலா, mu is equal to sin I by sin R. ஞாபகம் இருக்கா? கரெக்ட் தானே? equal to sin I by sin R. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா mu is equal to, according to the mu is equal to tan IP. இந்த ரிலேஷன் கன்ஃபார்மா ஒரு 1 மார்க்ல நியூமரிக்கல்ஸ்ல கேட்பாங்க. படிச்சுக்கலாமாப்பா? அப்ப இந்த பிரின்சர் என்னப்பா கண்டுபிடிச்சாரு? ரிஃப்ளாக்டட் லைட்டும் என்னன்னு சொல்லியிருக்காரு, போலரைஸ்டு லைட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு இது சொல்றேன். நம்ம டைரக்டா நம்ம வந்து சூரியனை பார்த்தா நம்மளால பார்க்க முடியாது. அதுவே கண்ணாடியை வச்சு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கன்ஃபார்மா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நம்மளால பார்க்க முடியும். கரெக்ட் தானே? அப்ப டைரக்டா நம்ம பார்க்கும் பொழுது அது அன்போலரைஸ்டு லைட், நம்மளால டைரக்டா பார்க்க முடியாது. அன்போலரைஸ்டு லைட்னா அந்த ஒளி கதிரானது எல்லா திசைகளிலும் செல்லும் பொழுது நம்ம கண்ணுக்கு ரீச் ஆகும்போது நம்ம கண்ணால நம்மள என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒரு கண்ணாடியில வச்சு அதை ரிஃப்ளாக்ஷன் நடக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய கூற்றின்படி ரிஃப்ளாக்டட் லைட் எதிரொலிக்கின்ற கதிரானது கண்டிப்பா அது வந்து என்ன பண்ணுன்னா தலைவிளைவுக்கு உட்பட்டவையா இருக்கும். அது போலரைஸ்டு லைட்டா இருக்கும்.
அந்த போலரைஸ் லைட்டா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஈஸியா நம்ம கால்குலேட் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். புரிஞ்சுதா? எஸ் சார். அவ்வளவுதான். இன்னும் ஒரே ஒரு டாபிக் மட்டும் இருக்கு. அது நான் நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்ப இன்னைக்கு போயிட்டு கன்ஃபார்மா பிசிக்ஸ் நீங்க வீட்டுல போயிட்டு இப்ப நான் எனக்கு என்ன டீச் பண்ணணும் அதை போயிட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஈஸியா போயிடும். லாஸ்ட் வரைக்கும் யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் சரிப்பா, பிசிக்ஸ் டஃப்னு தான் சொல்லிட்டு இருப்பீங்க. நீ எங்க வேணாலும் போய்க்கோ, டஃப். நம்மளுடைய கான்செப்ட் படி பிசிக்ஸ் டஃப்னு நினைச்சோம்னா பிசிக்ஸ் டஃப் தான். புரியலன்னா புரியாமலே தான் இருக்கும். நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நான் சொல்றேன், நான் என்னுடைய மெத்தட்ல நான் டீச் பண்ணியிருக்கேன். அந்த டீச் பண்ணதை நீங்க வீட்டுல போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணல. 100% ஒர்க் அவுட் பண்ணல. 1 or 2 பீப்புள்ஸ் மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்றீங்க. லாஸ்ட் டைம்ல எக்ஸாம் எழுதிட்டு வந்து என்னை பிளேம் பண்றது பிரயோஜனமே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், நான் என்ன டீச் பண்றேனோ அதை நீங்க போயிட்டு அந்த புக்கில் நீங்க படிச்சிருக்கணும். லாஸ்ட் யாரு வேணாலும் யார் எங்க போனாலும் சரி பிசிக்ஸ் டஃப்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இருக்கிறதுல ஈஸியான டாபிக் பிசிக்ஸ் தான். ஆனா நீங்க என்ன பண்றதுல நான் டீச் பண்றது போய் புக் எடுத்து படிக்கிறது இல்லை. நம்ம அதுக்காக வந்துட்டோம். பிசிக்ஸ்க்கு மட்டும் நகரவே மாட்டேங்கிறீங்க. நீ எங்க போனாலும் சரி, அதனால பாத்துக்கோ. நான் இன்னைக்கு நான் டீச் பண்ணதை நீ போய் புக்ல படிச்சுட்டீங்கன்னா கன்ஃபார்மா உங்க கையில 2 மார்க் இருக்கு. 2 கொஸ்டின்ஸுடைய ஆன்சர்ஸ் எழுதக்கூடிய திறன் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க போனதுமே புக்கை எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கன்ஃபார்மா திறன் கிடைக்கும். அவ்வளவுதான்பா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெயிட் பண்ணுங்க சார். இது எண்ட் பண்ணிட்டுமா? இல்ல சார், நீங்க லீவ் ஆயிக்கீங்க. அல்ல வரல. நான் ஒரு நிமிஷம் நான் மாத்திக்கிறேன். இப்ப நீங்க லீவ் ஆயிக்கீங்க. ஓகே, சாய் சக்தி இருக்கியா? எஸ் சார். என்ன பண்ண டெஸ்ட்? எது எழுதல, எது எல்லாம் எழுதிட்டியா? எல்லாம் எழுதிட்டேன் சார். எல்லாம் எழுதிட்டியா? பிசிக்ஸ் எழுதவே இல்லையா? பிசிக்ஸ் டெஸ்ட் எழுதுனேன் சார். மார்க் எவ்வளவு தெரியலையே. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி எழுதுனேன் சார். கெமிஸ்ட்ரியில வெறும் கம்மிமா, லீஸ்ட். சரியா? இந்த பயாலஜி என்னாச்சு உனக்கு? பயாலஜி எழுதுனேன் சார். கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தது சார். கன்ஃபியூஷனா இருக்கா? வரக்கூடாது பாப்பா. சரியா? உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப ஆன்சர் கீ பாக்குற இதுவும் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். சரியா? ஜஸ்ட் நீங்க எந்த டெஸ்ட் ஒன்னாலும் இப்ப நீங்க ஒரு டெஸ்ட் இப்ப நாளைக்கு அடுத்த சாப்டர்ஸ் நம்ம இப்ப ஜெனடிக்ஸ் அண்ட் எவாலுவேஷன் சொல்றோம்னா ஏற்கனவே ஜெனடிக்ஸ் வச்சிருப்போம். அந்த டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணி பாத்துக்கங்க. அதுக்கான ஆன்சர் கீ இப்ப கீழே வந்துடும். சொல்யூஷன் கீழே காமிக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் கீயும் காமிக்கும். அது எனேபிள் ஆயிருக்கு ஆப்ல இருக்கிறவங்க அதை நீங்க ஒழுங்கா பாத்துங்க. அம்மா ஒழுங்கா படிங்கம்மா. பயாலஜி நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டு. இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது வெளியே போகாது தயவு செய்து. ஓகே, அடுத்தது அன்பரசு. சார் என்னடா ராஜா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எழுதவே காணுமே? சார் பிசிக்ஸ் அவர் கொஞ்சம் இங்கிலீஷ்லயே நடத்துறாரு சார். எனக்கு கொஞ்சம் புரியுது. ஒரு நிமிஷம் நடத்தும் போது ஏன் கேட்க மாட்டீங்க? அவரு இது ஸ்டேட் போர்ட் புக்ல கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கங்க அப்படின்னு சொல்றாரு சார். யாரோ பசங்க கேட்டது சொல்லுவோம். அப்படி இல்ல தம்பி. சரி, இவன் இந்த சாப்டர் நடத்தும் போது ஸ்டேட் போர்ட் புக் உன் கையில இருக்கா இல்லையா? இருக்கு சார். இருக்கு இல்ல? இருக்கு சார். இருக்கு இல்ல? அப்படின்னா சார் ஒரு சில வார்த்தைகளுக்கு இல்ல நீங்க குரூப்ல கேட்டீங்கன்னா வேற பசங்க ஆன்சர் பண்ணுவாங்கடா தம்பி. சரியா? அவருக்கு தெரியலனா கூட நம்ம பசங்களே சொல்றாங்கல்ல. இல்ல சார், கொஸ்டின் ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல தான் சார் எழுதுறாரு அவரு. அதுவே புரிய மாட்டேங்குது. சரியா? சரி, நான் கொடுத்த கொஸ்டின் உங்களுக்கு தமிழ்ல தானே கொடுக்குறேன். நீங்க தமிழ்ல தான் சார் கொடுக்குறீங்க. இவரு நத்த சொல்லியே இங்கிலீஷ்ல நட்டிட்டு எங்களுக்கு தமிழ்ல படிக்க சொல்ல கொஞ்சம் புரிய மாட்டேங்குது சார். எத்தனை சாப்டர் நடத்துறாரு? இப்போ 2 சாப்டர் தான் அப்படி நடத்துறாருன்னு நான் நினைக்கிறேன். தெரியல. ஆமா சார், இப்பதான் சார் அது மாதிரி நடத்துறாரு.
சரி நான் அவர்கிட்ட சொல்றேன், நீங்க சொல்லணும் தம்பி. நீங்க எல்லாம் அமைதியா இருந்தீங்கன்னா நான் கிளாஸஸ் வந்து கரெக்டா போயிட்டு இருக்குன்னு நான் கம்முன்னு இருப்பேன். நீங்க தான் கேட்கணும், சார் எனக்கு இது புரியல, இந்த வார்த்தைக்கான அர்த்தம் சொல்லுங்க. இப்போ கெமிஸ்ட்ரி இப்ப கொஸ்டின் இங்கிலீஷ்ல கூட எழுதுறாரு, சார் ஒரு வாட்டி தமிழ்ல சொல்லுங்க சார். நீங்க தான் கேட்கணும். நீங்க கேட்காம இருந்தீங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. ரைட்டா? கெமிஸ்ட்ரி என்னாச்சு உனக்கு? கெமிஸ்ட்ரி நல்லா தான் சார் படிக்கிறேன். அது ஆனா எழுதவே இல்லடா, டெஸ்ட் நீ அட்டெண்டே பண்ணல. இல்ல சார், பண்ணேன் சார். பண்ணையா? மார்க் எனக்கு வரலையே. 20 மார்க் தான் சார் 20 மார்க்ஸ் தான் வந்து. சரி, அந்த பயாலஜி கொஞ்சம் பாரு. பாட்னில எனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ யாருக்காவது கொஸ்டின் அவுட் ஆஃப் என்சிஆர்டி நீங்க சொல்றீங்களா பாட்னில? யாராவது சொல்றீங்களா? இந்த கொஸ்டின் வந்து பாட்னில இல்ல, என்சிஆர்டி புக்ல இல்லன்னு யாரா சொல்றீங்களா? எல்லாமே என்சிஆர்டி தான். நீங்க படிச்சிருக்கிற விதத்தை பொறுத்து தான் அதை நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? கொஞ்சம் அன்பரசு அடுத்தடுத்த டெஸ்ட் கொஞ்சம் நல்லா பண்ணுப்பா. ரைட்டா? தேங்க்யூ. எல்லா கிளாஸும் நீ அட்டன் பண்ற, சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். ஸோ அதனோட பெனிஃபிட் என்னன்னா, நீ எனக்கு மார்க்கா காமிக்கும் போது எனக்கு பெனிஃபிட்டா இருக்கும். சரியா? லீலாவதி சார் நல்லா அட்டம் பண்ற பாப்பா. சரியா? ஆனா பிசிக்ஸ் ஓகே, கெமிஸ்ட்ரி ஓகே, ஓரளவுக்கு பண்ற. கெமிஸ்ட்ரி நல்லாவே பண்ற. தேங்க்யூ. நீதான் ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி எடுத்த. ஓகே. ஆனா என்ன உனக்கு ஏன் ஜுவாலஜி மேல ஏன் அவ்வளவு வெறுப்பு? சார் ஒழுங்கா புரியாம எழுதிட்டேன் சார். இல்லம்மா, கொஸ்டின் புரியலையா இல்ல நம்ம படிச்சு புரியலையா? எனக்கு புரியல. எனக்கு கொஸ்டின் புரியல, மேல இங்கிலீஷ்ல கொடுத்துருக்குல்ல. எஸ் சார். பார்க்கணும். சரியா? பாட்னியும் கொஞ்சம் பாரு. என் பாட்னிலையும் மார்க் குறையுது. குறையக்கூடாது பாப்பா. சரியா? நல்லா பண்ற, கெமிஸ்ட்ரி நல்லா பண்ற. சரியா? சந்தோஷம். ஆனா அதே ஈக்குவல் இது நீ பயாலஜிலையும் பண்ணி ஆகணும். இல்ல நான் பயாலஜி ஒழுங்கா பண்ணாம நான் கெமிஸ்ட்ரி மட்டும் ஒழுங்கா பண்றேன்னு நினைச்சேன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சொல்றது, நான் என் சப்ஜெக்ட் நல்லா பண்ணுங்கன்னு சொல்றேன் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. ரைட்டா? பயாலஜி ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். சரியா? அது பண்ணிடுங்க. கெமிஸ்ட்ரி உங்க லெவல்ல ஈஸி தான். உங்களுக்கு நீங்க நல்லா நினைச்சீங்கன்னா அது ஈஸி தான். ஓகே? நல்லா பண்ணிருக்கமா. லீலாவதி வந்து ஓவரால் தேர்ட் வந்திருக்க. ஓகே, வாழ்த்துக்கள். ஆனா இது பத்தாது. ஓகே, நெக்ஸ்ட் மோனிகா டெஸ்ட் எழுதுற மாதிரியே தெரியலையே. மோனிகா டெஸ்ட் எழுதுனீங்களா? எஸ் சார். எழுதுனியா? எங்க மார்க் இல்லையே. என்ன மார்க் வந்திருக்க சொல்லு பாப்போம். பயாலஜி மட்டும் சொல்லு பாப்போம். பாட்னில வந்து 148 சார். ஜுவாலஜி? ஜுவாலஜில ஒரு டெஸ்ட்ல 49 சார், ஒரு டெஸ்ட்ல 61 சார். 61. கெமிஸ்ட்ரிலாம் எழுதலையா பாப்பா? எழுதுனீங்களா? எழுதுனேன் சார். எவ்வளவு வந்து? 25 சார். பிசிக்ஸ் எழுதல. சரி, ரைட், ஓகேடா. எனக்கு அப்டேட் ஆகல, அதனால தான் உன்னோட மார்க் நான் சொல்ல வரல. கொஞ்சம் பாரு, பயாலஜி இன்னும் கொஞ்சம் மார்க் எடுக்க பாருங்க. ஓகே. அடுத்தது காயத்ரி பிசிக்ஸ் நான் உன்னை பார்த்து கேட்டுட்டேன். ஓகே. குணவதி கொஞ்சம் பாரு. குணவதி, காலையில ஃபர்ஸ்ட் உனதான் கேட்டேன், கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ. சரியா? பயாலஜில மார்க் குறையவே கூடாது எந்த காரணத்தை. இப்ப நான் ஒரு 200 மார்க்குக்கு ஜுவாலஜி வைக்கிறேன்னா அட்லீஸ்ட் ஒரு 175 பிளஸ் ஆவது வரணும், இல்ல 150 பிளஸ் ஆவது வரணும். ஏன்னா எல்லாமே நம்ம கொஞ்சம் கிரிட்டிக்கலா கொடுக்குறோம் அப்படின்னா 150 பிளஸ் ஆவது இருக்கணுங்க. சரியா? அப்பதான் உங்களுக்கு நீட்ல போய் வரும்போது 180 பிளஸ் தான் மாறும். ஓகே, நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அது கொஞ்சம் பாத்துக்கோ. ஏமஸ்ரீ, என்னப்பா பயாலஜி உனக்கு என்ன ஆச்சு? பாட்னி என்ன ஆச்சு உனக்கு? கொஸ்டின்ஸ் புரியலையா? நிறைய சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார். நிறைய சில்லி மிஸ்டேக். ஜுவாலஜில ஒரு பார்ட்ல நல்லா பண்ற, இன்னொரு பார்ட் ஒழுங்கா பண்ற. ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இல்லன்னு நினைச்சேன் சார். ஒரு தடவை ரிவிஷன் பண்ணாம நான் எழுதிட்டேன் ஆல்ரெடி சார். நான் சொல்லும்போது சொன்னேன், நவீன் என்கிட்ட கேட்கும்போது நான் சொன்னேன் ரீப்ரொடக்ஷன். அவன் தான் சொன்னான் ரீப்ரொடக்டிவ் அந்த யூனிட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்காக அது ஃபுல்லா கொடுத்துருக்கோம். சரியா? ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அவ்வளவு கஷ்டமான டாபிக்கா எனக்கு தெரியல. சீரியஸா சொல்றேன். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ன்றது இல்ல அவ்வளவு சார், கஷ்டமா. ரிவிஷன் ஒரு டைம் பண்ணணும்ல சார், அது பண்றேன் சார். சரி, ஓகே. அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து ஜெனடிக் அண்ட் எவால்யூஷன் கம்ப்ளீட். ஓகே சார். 3 யூனிட் 3 சாப்டர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஜெனடிக்ஸ், ரெண்டாவது வந்து மாலிகுலர் பயாலஜி, மூணாவது வந்து எவல்யூஷன். ஓகேவா? எல்லாருக்கும் ஓகேவா? இது கம்ப்ளீட்டா படிங்க.
என்னால இந்த மாதிரி ஆப்ல போட முடியல, நான் பிடிஎஃபா கூட போடுவேன். ஏன்னா கொஞ்சம் ஒர்க் ஹெவின்றதால நான் அப்படி கூட போடுவேன். ஓஎம்ஆர் ஷீட் நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கீங்களா? ஓஎம்ஆர் மாடல் Yes, sir. வச்சிருக்கீங்களா? ஏமிஸ்டி நீங்க குரூப்ல போட்டு விடுமா? எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஃபுல் டெஸ்ட் வரும்போது நீங்க ஓஎம்ஆர்ல தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? இப்போதைக்கு உங்களுக்கு மார்க் தேவைன்றதுக்காக நான் அப்படி பண்ணிடுறேன். டைமிங் ஆல்ரெடி எல்லாருமே கீப் அப் பண்ணிட்டீங்க, பிரச்சனை கிடையாது. சுபலட்சுமி டெஸ்ட் எழுதுறீங்களா? சுபலட்சுமி, ஜோதி பிரியா பேசுங்கம்மா. உங்களோட மார்க்ஸே எதுவுமே வரலையாப்பா? டெஸ்ட் எழுதாம கிளாஸ் மட்டும் அட்டன் பண்றது சிம்பிளி வேஸ்ட். மகாகங்கை கெமிஸ்ட்ரி எழுதுனியா? மகாகங்கை ஜஸ்ட் மைக்க மியூட்ல போட்டு போனை வச்சு அடைய போயிட்டீங்களா? நவீன், நான் ஏற்கனவே காலையில சொன்னதான் நவீன், கொஞ்சம் பாத்துக்கோ. ஓகேவா? ஓகே. இலக்கியா சார் என்ன பாப்பா பண்ற நீ? ஜுவாலஜி என்னாச்சு உனக்கு? சார் நானும் அந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் படிக்கல சார். சரி ரைட். பிசிக்ஸ் எழுதலையா? இல்ல சார், அந்த லெசன் வர மாட்டேங்குது சார். வரமாட்டது, விட்டுரு. ரைட். கெமிஸ்ட்ரி நல்லா பண்ணலையா? கெமிஸ்ட்ரி படிக்கல சார், போய் மட்டும் பார்த்தேன் சார் டெஸ்ட்ல. சரி ஓகே, நீ எழுதிட்டு அதுதான் நான் திருப்பி சொல்றேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் வாட்டி நான் டெஸ்ட் எழுதுறேன், எனக்கு தெரியலனா கூட அட்டன் பண்ணு. சப்போஸ் அதுக்கப்புறம் இப்பதான் அந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டோம், சொல்யூஷன் நீங்க டிக் பண்ணீங்கன்னா, ஓ இந்த கொஸ்டின் இதான ஆன்சரு, அப்படியாவது நீங்க தெரிஞ்சுக்கங்க, தயவுசெய்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? அப்ளிகேஷன் ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்ளிகேஷனும் நீங்க போடணும். அது எல்லாமே நீங்க நெட் சென்டர்ல போய் பண்ணுங்க. சரியா? நீங்களா யாரை நான் வீட்டுல இருந்து பண்ணுவேன்னா பண்ண முடியாது. அதனால ஏற்கனவே போன வருஷம் நான் ஏற்கனவே பண்ணிருக்கேன்னா அந்த இடத்த போய் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே சார். டெஸ்ட் நான் சொல்ற மாதிரி தான், தயவு செய்து டெஸ்ட்ல மார்க் குறையக்கூடாது, அதுக்காக பாத்துக்குங்க. ஓவராலா இந்த லாஸ்ட் வீக் டெஸ்ட் பொறுத்த மட்டும் சாலமன் வரமாட்டான், ஆனா ஆப்ல பார்த்து படிச்சிடறான். ஓகே, ஓவராலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சாலமன், அடுத்தது செகண்ட் லீலாவதி, தேர்டு முருகப்பா, கனிமொழின்னு நினைக்கிறேன். முருகப்பா யாரோ ஐடிமா? யாரும் நீங்க இருக்க மாட்டீங்க. ஃபோர்த்து கிரிஜா. சரி, ஆனா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எழுத மாட்டேற கிரிஜா, கொஞ்சம் பாத்துக்கோ. அண்ட் ஃபிஃப்த் சந்தான லட்சுமி. ஓகே, சிக்ஸ்த் குணவதி, அண்ட் செவன்த் வைஷ்ணவி, எயித் நவீன். தட்ஸ் ஆல் அபவுட் இந்த வார் டீட்டெயில்ஸ். ஓகேவா? தயவுசெய்து ஒழுங்கா படிங்க. இன்னும் எத்தனை லெசன் பெண்டிங் இருக்குடா கெமிஸ்ட்ரியில நடத்துறது இல்லாம? ஏமா சொல்லுமா. இப்ப மெட்டலர்ஜி இது புது டாபிக் தானே? எஸ் சார். புது லெசன் தானே? ரைட். சார் அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன்ஸ் முடிச்சுட்டாருமா. இது போக சார் அடுத்தது ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், கரெக்டா? அதான் நடத்த போறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அது ரெண்டு இல்லாம இன்னும் எத்தனை சாப்டர் பெண்டிங் இருக்கு? 7 இருக்கு சார். 7 இருக்கா? சரி ரைட், நான் முடிச்சிடுறேன்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல இம்பார்ட்டன்ட் எதுவோ அதை கொஞ்சம் வெயிட்டா கொடுத்து நடத்த சொல்றேன். பிசிக்ஸ்ல 2 3 சார். 3 இருக்கு. சரிப்பா, நீங்க அப்படியே சைடு பை சைடு எக்ஸாம், அதாவது படிச்சுட்டே இரு, அதான் உன்னோட இது, படிச்சுட்டே இரு. டெஸ்ட் இந்த டாபிக் சொல்றேன்னா இந்த ஒரு வாரம் ஃபுல்லா அதே 3 லெசனே போட்டு படிச்சு கிடக்கூடாது. சரியா? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்ன நடத்துறாங்களோ அதையும் சேர்த்து படிச்சு. சரிங்களா? ரைட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ Thank you. Thank you, sir.